தந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 19. அகலங்கனின் விளக்கம். வெற்றி வெற்றி முதல் வெற்றி என்று மகிழ்ச்சி கேவலிட்டபடி ஓடி வந்து தடால் என தரையில் வீழ்ந்தான் பிரம்மராயன். நட்ட நடுநிசியாகிய அந்த நேரத்தில் அவன் அப்படி கத்தியது ஒற்றை பனைமரம் கிடைத்துவிட்ட ஒண்டி பேய் அலறுவது போல எங்கும் எதிரொலித்து கேட்டது. இருளான இருளில் கரிய பெரிய கல்லறைகள் போல எழும்பி நின்ற ஒரு கற்குன்றின் அடிவாரத்தில் ஜாம கழுகுகளென உட்கார்ந்திருந்த சித்தலிங்கனும் அகலங்கனும் திடுக்கிட்டு நிமிர்ந்தனர். அவர்கள் எதிரே கட்டை துண்டு போல வந்து விழுந்த பிரம்மராயன் தட்டி துடைத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அவனை பார்த்த சித்தலிங்கன் வெறுப்போடு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு, தோல்வி தோல்வி மாபெரும் தோல்வி என்று தடித்த குரலில் முணுமுணுத்தான். இதை கேட்டு பிரம்மராயன் கலகலவென சிரித்தான். அண்ணா, அதோ பாருங்கள், நம் வெற்றியின் வடிவம் வருகிறது என்று ஆனந்தம் தொண்டை அடைக்க குழறினான். சித்தலிங்கனும் அகலங்கனும் ஒன்றும் புரியாதவர்களாக இருளை ஊடுருவி பார்த்தனர். அவர்கள் எதிரே இருளை விட கருப்பாக இருந்த உருவம் ஒன்று மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தது. திகைப்புடனும் பீதியுடனும் அந்த கரிய உருவையே கூர்ந்து பார்த்தார்கள். நெடிது உயர்ந்த அவ்வுருவம் அவர்கள் எதிரிலே வந்து நின்றது. ஒரு கணம் ஒடிந்து மறுகணத்தில் அம்மா என்று ஒரே குரலில் அலறிக்கொண்டே துள்ளி எழுந்த சித்தலிங்கனும் அகலங்கனும் அம்புகளென பாய்ந்து அந்த உருவத்தின் காலடியில் போய் அடியற்ற மரம் போல வீழ்ந்தனர். என் அருமை செல்வங்களே, எழுந்திருங்கள் என்று உள்ளடங்கிய அழுகுரலில் விம்மிய அந்த உருவம் மெல்ல குனிந்து சித்தலிங்கனையும் அகலங்கனையும் தன் இரு கைகளால் அணைத்து தூக்கி நிறுத்தியது. எழுந்து நின்ற அவர்கள் தங்கள் புலி கண்களை உருட்டி அந்த உருவத்தின் முகத்தை உற்று பார்த்தனர். வெள்ளி கம்பிகள் போன்று வெளுத்து நரைத்த கேசம், தட்டையான நீண்ட நெற்றி, ஆழ்ந்து இறங்கிய சிறிய கண்கள், தீர்க்கமாக நிமிர்ந்த நாசி, ஒடுக்கு விழுந்த கன்னங்கள், உள்ளடங்கிய வறண்ட உதடுகள், பனைவித்து போல மோவாய், சுருங்கிய வெளுத்த முகம், சருமம், இப்படி தோற்றமளித்த அந்த உருவம்தான் ஒரு காலத்தில் பல்லவ பேரரசன் தந்திவர்மனுக்கு தர்ம பத்தினியாக இருந்த அரசி வகுளாதேவி. அவர்கள் மூவரும் பிரம்மராயன் அருகில் போய் அமர்ந்தனர். வகுளாதேவி வாஞ்சையுடன் தன் பிள்ளைகளின் முதுகுகளை வருடிக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தாள். அரண்மனை வாசம், அறுசுவை உண்டி, மலர் படுக்கை, எடுப்படி ஆள் என்றெல்லாம் சுகபோக வைபோகமாக வாழ்ந்துவிட்டு இன்று இந்த இடுகாடு போன்றிருக்கும் மாமண்டூர் மலைக்காட்டு பிரதேசத்தில் நட்ட நடுநிசியில் வெட்ட வெளிப்பணியில் கட்டாந்தரையில் பிச்சைக்காரி போல உட்கார்ந்து கொண்டிருப்பதை எண்ணி பொறுமுகிறாளா? அல்லது தங்க தொட்டிலில் படுத்து தாதிகள் புடை சூழ்ந்து தாலாட்டும் பாட்டை கேட்டு உறங்கி கண் விழித்து நெய்யும் பாலும் தேனும் தினைமாவும் பிசைந்தெடுத்த அமுதை உண்டு பார்வியக்கும் விதமாக செல்வ லலித செழிப்புடன் அரண்மனையில் வளர்ந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் இளவரசர்களான தனது மைந்தர்கள் இதோ பரட்டை தலையர்களாய் பயங்கர பாசுபத காபாலிக காளாமுக கோலம் தாங்கி நாடோடிகள் போல இந்த நடுக்காட்டில் நள்ளிரவில் பேய் கணங்களென உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து விம்மி குமுறுகிறாளா? தாயின் அணைப்பில் தன்னை மறந்திருந்த சித்தலிங்கன் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவனாக நிமிர்ந்து, தம்பி பிரம்மராயா, நம் அன்னையை நீ சிறையிலிருந்து மீட்டு வருவாய் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். பிரம்மராயன் பூரிப்புடன் சிரித்துவிட்டு சொன்னான், என்னை நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்படி கட்டளையிட்ட போது நான் அதை முடிப்பேனோ என்று எனக்கே சந்தேகமாகத்தான் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தங்கள் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன். அதிர்ஷ்டம் என்று சொல்லாதே தம்பி, அருமையாக திட்டமிட்டு செய்ததால் கிடைத்த வெற்றி இது. நீங்கள் சொல்வதும் உண்மைதான் அண்ணா. வாருணியும் நீங்களும் அகலங்கனும் அந்த மத்த விலாச நாடகத்தை நடத்தினதால்தான் நான் இந்த மாபெரும் காரியத்தையே சாதித்தேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் ஒத்து வரும்போது செய்யும் எந்த காரியமும் தோல்வி அடைவதில்லை அல்லவா? அதைத்தான் அதிர்ஷ்டவசம் என்றேன். அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் ஆபத்தை முன்னிறுத்தி வருவது. சாவுக்கு துணிந்து நாங்கள் அந்த நாடகத்தை நடத்தியதால்தான் நமது லட்சியங்களில் ஒன்று இன்று நிறைவேறியது. ஆம் அண்ணா, உங்கள் மூவரையும் பல்லவபுர அரண்மனைக்கு அனுப்பிவிட்டு நான் சிறைக்கோட்டத்தின் தென் திசை மதிலை சார்ந்த கருவேல மரத்தின் மீது ஏறி மறைந்து உட்கார்ந்திருந்த போது கழுமரத்தில் உட்கார்ந்திருப்பது போலவே என் குலை நடுங்கிக் கொண்டிருந்தது. நிச்சயம் அங்கிருந்து திரும்ப போவதில்லை. சிறைக்காவல் வீரன் ஒருவனின் கண்ணில் பட்டு அவன் வாளுக்கு இரையாகி உயிர் துறக்கத்தான் போகிறோம் என்றே தீர்மானித்து விட்டேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிறையை காவல் காத்த வீரர்கள் எல்லாம் அரண்மனை நாடக மண்டபத்தை நோக்கி போய்விட்டனர். நகர மக்களைப் போலவே அவர்களும் தங்கள் மன்னனையும் அவனது மகிழ்ச்சியையும் காணும் ஆவலால் கடமையை மறந்து சென்று விட்டனர். இப்படி அவர்கள் போனதால் தான் என் காரியத்தை வெற்றிகரமாக செய்து நம் அருமை அன்னையை மீட்டு கொண்டு வெளியே வர முடிந்தது. இதை அதிர்ஷ்டம் என்றுதானே சொல்ல வேண்டும்? பைத்தியக்காரனை போல திரும்ப திரும்ப அதிர்ஷ்டம் என்று உளராதே தம்பி.
அரண்மனையில் மத்த விலாச நாடகத்தை நடத்தினால் அதை காண ஊர் மக்கள், அரசாங்க அதிகாரிகள், படைத்தலைவர்கள், சிறை காவலர்கள் அனைவரும் திரண்டு வந்துவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தே நாங்கள் அந்த திட்டம் போட்டோம். அந்த ஊகத்தின் பேரில்தான் உன்னை காவல்துறைக்கும் அனுப்பி வைத்தோம். ஆகவே இது அதிர்ஷ்டம் அல்ல, அறிவின் விளைவு. ஆனாலும் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அண்ணா. சிறை காவலர்கள் உங்கள் நாடகத்தை காணும் ஆவலால் மட்டும் தங்கள் கடமையை மறந்துவிடவில்லை. நந்திவர்மனை தரிசிக்க வேண்டும் என்ற பக்தி பூர்வமான வேட்கையாலும் உலக பேரழகிகளின் தன்னிகரற்ற தலைவி போல விளங்கும் சங்காதேவியின் எழில் தோற்றத்தை ஒரு வினாடி நேரமாவது பார்த்து பூஜித்துவிட வேண்டும் என்று துடிப்பாலும் தான் அவர்கள் தங்கள் கடமையை மறந்து சென்றனர். இதை நமது அதிர்ஷ்டம் என்று சொல்லாமல் வேறெப்படி சொல்வது? அப்படி பார்த்தால் அன்றொரு நாள் நீ மாமல்லபுரத்துக்கு சென்று மிளகு வியாபாரி வேடத்தில் வெளிநாட்டு வணிகர்களை சந்தித்து அவர்களிடம் ஆயுத உதவி கோரிய விஷயமும் ஒரு அதிர்ஷ்டம் என்றுதானே சொல்ல வேண்டும். அந்த முயற்சி பலத்த தோல்வியடைந்து உன் உயிருக்கே உலை வைக்க அவர்கள் உன்னை துரத்திய நிலை உண்டாக்கிவிட்டாலும் அவர்களிடமிருந்து நீ ஒரு முக்கியமான செய்தியை அறிந்து கொண்டாய். ஈழத்திலிருந்து ஒரு நாடக கலைக்குழு தொண்டை நாட்டுக்கு விஜயம் செய்ய போகிறது என்றும் அதற்கு பல்லவ அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்துவிட்டது என்றும் அந்த கலைஞர்கள் மத்த விலாச பிரகசனத்தை ஆரிய கூத்தாக்கி அரசவையில் நடித்து காட்டப் போகிறார்கள் என்றும் ஒரு ஈழ நாட்டு வணிகர் சொன்னதை கேட்டு வந்து வாருணி தேவியிடம் அறிவித்ததால் தான் அவள் உடனே அந்த செய்தியை கொண்டு இந்த அருமையான சதி திட்டத்தை தயாரித்தாள். ஈழத்தின் கலைக்குழு இன்னும் பல்லவ நாட்டுக்கு வந்து சேரவில்லை. நாளைதான் அவர்கள் நாவாய் ஏறப் போகிறார்களாம். அவர்கள் இங்கு வந்து சேரும் முன்பு வாருணி ஒரு சிங்கள பெண் போல மாறுவேடம் அணிந்து போய் பல்லவ அமைச்சர் குழுவை சந்தித்து தான் ஈழ கலைக்குழுவின் தலைவி என்று சொல்லி பல்லவபுர அரண்மனையில் மத்த விலாச நாடகத்தை நடத்த அனுமதி வாங்கி கொண்டாள். மன்னன் தன் மகிழ்ச்சியுடன் அவ்வூருக்கு விஜயம் செய்ய இருந்ததால் அவளுக்கு உடனே அனுமதியும் அளித்துவிட்டது அமைச்சர் குழு. ஆகவே இவ்வளவும் சங்கிலி தொடர் போல நடைபெற்றது அதிர்ஷ்டவசம்தான் என்று நீ சொல்கிறாயா? சந்தேகமில்லாமல் இதெல்லாம் நமது அதிர்ஷ்டம்தான் அண்ணா. அது சரி, வாருணி எங்கே? அவள் இங்கு வரவில்லையா? இல்லை, பல்லவபுர அரண்மனையிலிருந்து நாங்கள் மூவரும் தப்பி வரும்போது நடுவழியில் அந்த மர்ம மனிதனை சந்தித்தோம். அவள் அவனுடன் சென்று விட்டாள். அந்த பெண்ணை போல ஒரு மகா கெட்டிக்காரியை நான் இதுவரை கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இனி அவளைப் போல ஒருத்தியை காணவும் முடியாது என்று ஆச்சரிய குரலில் முணுமுணுத்தான் பிரம்மராயன். என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான் தம்பி என்று பலமாக ஆமோதித்தான் சித்தலிங்கன். இதுவரை மௌனமாக இருந்த அகலங்கன் இதை கேட்டு சினத்துடன் தலை நிமிர்ந்து, முட்டாள்தனமாக இப்படி பேசாதீர்கள். அவள் ஒரு மோகினி பேய், சூனியக்காரி. அவளுடைய சுயநல சதி குழியில் கண்ணை மூடிக்கொண்டு விழுந்து விட்டீர்கள். நீங்கள் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. ஆமாம், நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அதுதான் உண்மை என்று வேறு ஆவேசத்துடன் கூச்சலிட்டான். திடீரென அவன் இப்படி கர்ஜித்ததை கேட்டு சித்தலிங்கனும் பிரம்மராயனும் திகைத்து விட்டனர். அகலங்கன் தன் கையை இழந்ததிலிருந்து ஆளே மாறிப்போயிருக்கிறான் என்ற விஷயத்தை அவர்கள் அறிந்தே இருந்தார்கள். மௌனமாகவும் மந்தமாகவும் உற்சாகம் இன்றியுமே அவன் பெரும் பொழுதை கழித்தான். எதிலும் பிடிப்பில்லாமல், எதிலும் பிரீதி இல்லாமல் சோர்ந்தே இருந்தான். ஆனால் எந்த ஒரு சிறிய விஷயத்திற்கும் கோபம் மட்டும் குபீர் குபீர் என வந்து விடுவது வழக்கமாகிவிட்டது. அடிக்கடி அவன் நாகமென சீறுவதும் சிறுத்தையென உருமுவதுமாக இருந்தான். ஆகவே இப்போதும் அவன் அப்படித்தான் ஏதோ அர்த்தமில்லாமல் உளறுகிறான் என்று தீர்மானித்து கொண்டனர். நன்றி கெட்டவனே, உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்? ஏன் இப்படி முன்பின் யோசியாமல் துஷ்டத்தனமாக பேசுகிறாய் என்று பல்லை கடித்து கொண்டு அதட்டினான் சித்தலிங்கன். யோசியாமல் பேசுவது நான் அல்ல அண்ணா, நீங்கள்தான். அந்த பயங்கர போதை விஷம் கொண்ட பெண்ணை நம்பாதீர்கள். அவள் நம்மை அழிக்க திட்டமிட்டிருக்கிறாள். நிதானமாக சொல் தம்பி. நிதானம் இழந்தால் நல்லது கெட்டதை உணர முடியாது. அதையே தான் நானும் சொல்கிறேன் அண்ணா. 2 கைகளோடு நான் இருந்தபோது எதையும் சிந்தித்து பார்க்க மூளையற்று இருந்தேன். என்னிடம் இருந்த மிருக பலம் என் மூளையை மழுக்கி வைத்திருந்தது. ஆனால் ஒரு கையை இழந்ததும் உடற்பலம் குன்றினேன். உறங்கி கிடந்த என் மூளை உயிர்ப்பு கொண்டது. எதையும் தீர ஆலோசிக்கவும் ஆழ்ந்து சிந்திக்கவும் பலம் பெற்றது. ஆகையால் நான் சொல்வதை நம்புங்கள். அந்த மர்ம பெண்ணை நம்பாதீர்கள். எதையும் காரண காரியத்தோடு சொன்னால் ஏற்றுக்கொள்வேன். அப்படியின்றி வெறும் வார்த்தைகளை அடுக்கினால் சொல்பவனுக்கும் பயனில்லை, கேட்பவனுக்கும் பயனில்லை. புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் முட்டாளாகிறான். உண்மைதான், நீ அவளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் மீது ஏனோ பொறாமை கொள்கிறாய். ஆகையால் நீ முட்டாள்தனமாக பேசுகிறாய். நான் புரிந்து கொண்டேன் அண்ணா. நீங்கள்தான் புரியாமல் பிதற்றுகிறீர்கள். ஏ கண்ணற்ற காளாமுகனே, இன்று நடந்த சம்பவங்களை நீ காணவில்லையா? அந்த பெண் நமக்காக எத்தனை அரும்பாடுபட்டாள்.
நமது லட்சியங்களை நிறைவேற்றித் தர அவள் தன் உயிரையே பணயம் வைத்தாளே. அவளது திட்டத்தில் ஒன்று வெற்றி பெற்றது, மற்றொன்று தோல்வி அடைந்தது. இதற்காகவா அவள் மீது இப்படி புறம் பேசுகிறாய்? அவள் திட்டமிட்டு அந்த மத்த விலாச நாடகத்தை நடத்தி இருக்காவிட்டால் இதோ இருக்கும் நம் அருமை அன்னையை காராகிரகத்திலிருந்து மீட்டு வந்திருக்க முடியுமா? இதையெல்லாம் நன்றியோடு சிந்திக்காமல் அவள் மீது நாவை நீட்டி பேசுகிறாய் நீ. இங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அண்ணா. அவள் உண்மையில் நமக்காக எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அவளுக்காகவே செய்திருக்கிறாள். இதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க நம் அன்னையை மீட்கும் வழியை சொல்லிக் கொடுத்தாள். இது வெறும் கண் துடைப்பே. இதில் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். உன்னுடைய பேச்சு விசித்திரமாக இருக்கிறது. கொஞ்சம் உங்கள் மூளைக்கு வேலை கொடுங்கள். நம் அன்னையை சிறையிலிருந்து மீட்டு வந்து விட்டதால் மட்டும் நமக்கு என்ன பயன் விளைய போகிறது? இதனால் நந்தி வீழ்ச்சியடைந்து விடுவானா? பல்லவ சாம்ராஜ்யம் நம் கைக்கு வந்து விடுமா? அதன் மணிமுடி நமக்கு கிடைத்து விடுமா? அதற்காக இது முக்கியமில்லை என்கிறேன். நந்திவர்மனை வீழ்த்தினால் சிறையில் இருந்த நம் அன்னை தாமாகவே ஜெயபேரிகையுடன் காஞ்சி அரண்மனைக்கு செல்ல போகிறார், அவ்வளவுதானே. இதை செய்யாமல் முதலில் அவரை சிறையிலிருந்து உயிரை பணயம் வைத்து மீட்டு வந்ததால் என்ன பயன்? நம்முடன் அவரும் இந்த உடல் தளர்ந்த வயதில் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் அலைந்து திரிந்து பசியும் பட்டினியுமாய் கிடந்து நலிய வேண்டியதாகிவிட்டதே. இதற்குத்தானா நாம் இத்தனை பாடுபடுகிறோம்? நீ சொல்வது உண்மைதான் தம்பி. ஆனால் நமது அடுத்த திட்டம் நந்திவர்மனை ஒழிப்பது தானே. அவ்வாறு தானே வாருணியும் வாக்களித்திருக்கிறாள். அந்த திட்டத்தை இன்றே நிறைவேற்றியிருக்கலாமே அண்ணா. அதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததே. பல்லவபுர அரண்மனை நாடக மண்டபத்திலேயே நந்திவர்மனுக்கு சமாதி எழுப்பியிருக்கலாமே. ஏன் அதை செய்யவில்லை? நீதான் அதை செய்ய தவறினாய். இடது கரத்தால் குறி தவறி கத்தியை வீசி ஒரு பாவமும் அறியாத அந்த சேடி பெண்ணை கொன்றுவிட்டாய். இடது கரத்தால் நான் கத்தியை எறிந்தாலும் என் குறி தவறவில்லை அண்ணா. அந்த சேடி பெண் தன் ராணியை காப்பாற்ற முன்னே ஓடி வந்து தனது நெஞ்சில் என் கத்தியை தாங்கிக் கொண்டாள். இல்லையேல் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சி சங்கா இந்நேரம் பிணமாகிவிட்டிருப்பாள். விஷயம் இப்படி இருக்க நீ யார் மீது குற்றம் சுமத்துகிறாய்? வாருணியின் மீதுதான். அதைத்தான் ஏன் என்று கேட்கிறேன். அவள் ஏன் சங்காவின் மீது கத்தி எறிய எனக்கு கட்டளையிட்டாள்? நந்திவர்மனை பழி தீர்க்க. அவனையே பழி தீர்த்திருக்கலாமே. அதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததே. நந்தி ஒழிந்தால் சங்கா ஒழிய எவ்வளவு நேரமாகும்? நமது குறிக்கோளே அவனை ஒழிப்பதுதானே. அதை வேண்டாம் என்று அவள் ஏன் தடுத்தாள்? நந்தியின் மேல் கத்தி எறிய வேண்டாம் என்று சங்காவின் மீது எரிய வேண்டும் என்று அவள் ஏன் எனக்கு கட்டளையிட்டாள்? ஆகையால் தான் சொல்கிறேன், அவளை நம்ப வேண்டாம் என்று. அவள் உள்ளூர ஏதோ ஒரு திட்டத்துடன் இருக்கிறாள். அந்த திட்டத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றி கொள்ள அவள் தீர்மானித்தும் இருக்கிறாள். நம்மை பகடைக்காயாக உருட்டி அதனால் தன் காரியத்தை சாதித்து கொண்டு கடைசியில் நம்மை காலை வாரிவிடப் போகிறாள். அவள் கையாலேயே நாம் அழியப் போகிறோம். அவசரப்படாதே தம்பி. பல்லவ நாட்டை வாருணி கைப்பற்றி கொள்ள நினைக்கிறாள் என்று தானே சொல்கிறாய். நந்தியை ஒழித்து நமக்குரிய நாட்டை நம்மிடம் தராமல் அவள் எடுத்துக்கொண்டு நம்மை ஏமாற்றி விடுவாள் என்று தானே அவநம்பிக்கை கொள்கிறாய். காரியமானதும் அவளுடைய காலை வாரிவிட நமக்கு தெரியாதா? நான் அதை சொல்லவில்லை அண்ணா. அவளுடைய இப்போதைய திட்டம் பல்லவ நாட்டை பறிப்பதல்ல, அதை நம்மிடமிருந்து காப்பாற்றுவதுதான். என்ன சொல்கிறாய் அகலங்கா? நன்றாக கவனியுங்கள். வாருணி தேவி நந்திவர்மனை காதலிக்கிறாள். அவனும் அவளை முதலில் காதலித்தான். பிறகு அவள் மீது சந்தேகப்பட்டு ஒதுங்கி கொண்டான். வாருணியின் மீது கொண்ட காதலால் சங்காவை மணக்க மறுத்த நந்திவர்மன் திடீரென மனம் மாறி அவசர கதியில் அவளை மணந்து கொண்டான். ஆனாலும் வாருணி மீது கொண்ட காதலை அவன் இன்னும் முழுதாக துடைத்து கொள்ளாமல் தான் இருக்கிறான். வாருணிக்கோ அவன் மீது வெறித்தனமான காதல் இருக்கிறது. தான் செய்த ஏதோ ஒரு சிறிய தவறால் தன் காதல் முறிந்துவிட்டதே என்று பொறுமை கொண்டிருக்கிறாள். அப்படி முறிந்த காதலை மீண்டும் இணைத்து உயிர்ப்பிக்க அவள் ஆவேச ஆவல் கொண்ட போது அதற்கு பெருந்தடையாக இருப்பவள் சங்கா என்று உணர்ந்தாள். உடனே அவளை ஒழித்து கட்டி நந்திவர்மனை சுவீகரித்து கொள்ள திட்டமிட்டு விட்டாள். இந்த திட்டத்தின் முதல் முயற்சிதான் நேற்று நடந்த மத்த விலாச நாடகம். நம்மை கொண்டு சங்காவை ஒழித்துவிட்டு அவள் நந்தியுடன் சேர்ந்துவிட முடிவு செய்திருக்கிறாள். ஆனால் பேரழகி சங்கா இருக்கும் வரையில் நந்திவர்மன் வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வாருணியைப் போல எத்தனை வடிவழகிகள் வந்து முயற்சித்தாலும் அவன் மனதை மாற்றி தன் பக்கம் இழுக்க முடியாது. இதை திட்டவட்டமாக தெரிந்து கொண்ட பின்னரே இந்த காதல் வெறி பிடித்த வாருணி சங்காவை கொலை செய்ய கடூர எண்ணம் கொண்டாள். சங்கா மறைந்தால் நந்திவர்மனின் மனம் வாருணியின் பக்கம் திரும்பும். அவன் மனதில் நீரு பூத்த நெருப்பாக இருக்கும் காதல் கனன்று பற்றி எரியும்.
உடனே அந்த தீயை தன் காதல் தீயில் ஐக்கியமாக்கி கொள்ளலாம். இது எளிதிலே முடிந்துவிடும் என்பது வாருணியின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிறைவேறினால் அவளுடைய இரட்டை லட்சியங்கள் வெற்றி பெற்றல் போலத்தான். அதாவது நந்தியை சொந்தமாக்கி கொண்டு அவன் நாட்டுக்கும் அரசியாகலாம். இப்போதுள்ள பகைமை மறைந்து உறவு பூத்து விடலாம். இதுதான் அவளுடைய இப்போதைய அபிலாஷை. சங்காவை ஒழிக்காமலேயே நந்தியின் மனதில் மீண்டும் இடம்பெற்று அவனது ராணியாகிவிட அவள் முயன்றால் அதுவும் முடியும். என்றாலும் அதை விரும்பாததற்கு ஒரு காரணம் உண்டு. சங்கா பல்லவ நாட்டின் பட்ட மகிழ்ச்சியாகிவிட்டாள். இனிமேல் வாருணியை நந்திவர்மன் மணந்தால் அவள் எவ்வித உரிமையுமற்ற இளையராணியாகத்தானே இருக்க நேரிடும். அந்தப்புற பாவையாக மட்டும் இருக்க அவள் விரும்புவாளா? நம் அன்னைக்கு நேர்ந்த கதி அவளுக்கும் நேர்ந்து விடலாம் அல்லவா? ஆகையால்தான் அவள் இந்த சூழ்ச்சி செய்கிறாள். இதையெல்லாம் எண்ணி பார்க்காமல் நாம் அவளது மாய வலையில் சிக்கிவிட்டிருக்கிறோம். இன்றைய நடவடிக்கையில் நான் நிதானமாக எண்ணி பார்த்தபோதுதான் இவ்வுண்மைகளெல்லாம் எனக்கு புலப்பட்டன. இந்த யோசனை முன்பே தோன்றியிருந்தால் சங்காவின் மீது கத்தி எறிந்து அவளின் தோழியை சாகடித்திருக்க மாட்டேன். அரண்மனை நாடக மண்டபத்திற்கு தீ வைத்திருக்கவும் மாட்டேன். நம் முதல் எதிரியான நந்திவர்மனையே ஒழித்து கட்டியிருப்பேன். என்ன செய்வது? நமக்கெல்லாம் ஆண்டவன் முன் யோசனையை கொடுக்கவில்லை, பின் யோசனையைத்தான் கொடுத்திருக்கிறான். ஆகவே இனிமேலாவது அந்த சூழ்ச்சிக்காரி வாருணியிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையேல் நம்முடைய லட்சியம், நமது எதிர்காலம் எல்லாம் பாழாகியே தீரும். அகலங்கன் தொண்டையை பயங்கரமாக கனைத்து விட்டு கொண்டு தன் பேச்சை நிறுத்தினான். சித்தலிங்கனும் பிரம்மராயனும் ஏதோ இடியால் தாக்குண்டவர்கள் போல கிடுகிடு என்று நடுங்கிக் கொண்டிருந்தனர். இதுவரை பலத்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பகுலாதேவி தலை நிமிர்ந்து, சித்தலிங்கா, உன் தம்பி சொல்வதை நானும் சரி என்றே ஒப்புகிறேன். அந்த பெண்ணிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பான குரலில். தங்கள் சித்தப்படி செய்கிறோம் அம்மா என்று சிரம் தாழ்த்தினான் சித்தலிங்கன். அகலங்கா, இப்போது நம் அன்னையின் பிரச்சனைக்கு என்ன வழி கூறுகிறாய் என்று கேட்டான் பிரம்மராயன். அதற்கும் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். அதாவது நம் அன்னையை அழைத்து கொண்டு நான் கங்க நாட்டுக்கு பயணமாகிறேன். அவரை கொஞ்ச காலம் இந்த நாட்டில் வைத்திருக்காமல் வேற்று நாடு ஒன்றில் மறைவாக வைத்திருக்க வேண்டும். நமது காரியம் முடிந்தால் உடனே அவரை இங்கு அழைத்து வந்து விடலாம் என்றான் அகலங்கன். இதை கேட்ட வகுலாதேவி பலமாக தலையசைத்து, முடியாது முடியாது. என்னையும் என் மைந்தர்களையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த காதகி அக்கள நிம்மதியை என் கையாலேயே குத்தி கொல்லாமல் இந்த நாட்டை விட்டு நான் வேறெங்கும் போகவே மாட்டேன் என்று ஆத்திரமாக கத்தினாள். அம்மா, உங்களுக்கு ஏன் அந்த சிரமம்? நானே என் கையாலேயே அவளை பழி தீர்க்கிறேன். கவலையை விட்டு என்னுடன் புறப்படுங்கள் அம்மா என்று கனிவும் உறுதியும் வன்மமும் கலந்த குரலில் சொன்னான் அகலங்கன். சற்று நேரம் வரை அங்கே நிசப்தம் நிலவியது. சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்யலாம். ஆனால் என் இளைய மகன் காடவனை பார்க்கவில்லையே, அவனை பார்க்காமல் நான் எப்படி போவேன் என்று விம்மும் குரலில் கேட்டாள் வகுலாதேவி. ராஜவிகாரையில் தங்கியிருக்கும் அவனை நாம் போகும்போதே ரகசியமாக சந்தித்துவிட்டு போகலாம் அம்மா என்று எழுந்தான் அகலங்கன். அதுவும் நல்ல யோசனைதான் என்று சொன்ன சித்தலிங்கன் எழுந்து தன் தாயை வணங்கினான். பிரம்மராயனும் அவ்வாறே வணங்கிவிட்டு நிமிர்ந்தான். வகுலாதேவி தன் இரு குமாரர்களையும் அணைத்து உச்சி மோந்துவிட்டு கண் கலங்க புறப்பட்டாள். அவளை பின் தொடர்ந்தான் அகலங்கன். அவர்கள் இருவரும் இருளில் மறைந்து சென்ற சில வினாடி நேரத்துக்கு பின் சித்தலிங்கனும் பிரம்மராயனும் கீழே உட்கார்ந்தனர். அதே சமயம் அவர்கள் பின்னால் இருந்த ஒரு பெரிய பாறையின் பக்கம் இருந்து பெண் ஒருத்தி கலகலவென சிரிக்கும் சப்தம் கேட்டது. தூக்கி வாரி போட்டது போல இருவரும் துள்ளி எழுந்து நின்றனர். அங்கே அந்த பாறையின் மேல் வாருணி தேவி சாய்ந்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் ஒரு நெடிய கரிய உருவம் முழுவதும் கருப்பு துணியால் போர்த்தி கொண்டு நின்றிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.